ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் மமதா மிஷினரி லிமிடெட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம். யாராவது இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவில் நம்ம மமதா மிஷினரி லிமிடெட் ஐபிஓவோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, அதனோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹாய், ஐ எம் ராஜா. வெல்கம் டு ஃபைனான்ஸ் வித் ராஜா. நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது, அதாவது 18th டிசம்பர் பார்க்கும்போது, இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 111 rupees. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 200 rupees அளவுக்கு இப்போ போயிருக்கு. அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 82.3%. இந்த கம்பெனியோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 243 rupees. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 443 rupees. இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அதனால தான் இதனோட ப்ரைஸ் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா QIB, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி கம்பெனிகள்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1.51 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NII கேட்டகரி. இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக 18.99 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது. ரீட்டைல் கேட்டகரியில் வந்து 24.23 அளவு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. எம்ப்ளாயி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 29.08 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 16.7 times வந்து இந்த ஐபிஓவோட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கம்பெனியோட ஐபிஓ அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும், உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.